ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரகாஷ். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த ஒரு முக்கிய நிகழ்வு தான். அந்த என்ன நிகழ்வுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கள்ளச்சாராயம் தாங்க. இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்றதுனால நம்ம எப்படி மரணம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கள்ளச்சாராயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அனுமதியின்றி உரிமம் இல்லாமல் சாராயம் காய்ச்சறதுக்கு பேர் தான் கள்ளச்சாராயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயத்தில் போதைக்காக என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா மெத்தனால் எனப்படும் மெத்தில் ஆல்கஹாலை தாங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம ஆல்கஹாலில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா எத்தனால் எனப்படும் எத்தில் ஆல்கஹாலை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த எத்தனாலை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தனால் அதிக நச்சுத்தன்மையாக இருக்குது. அதனால் இதை குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உயிரிழப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தனாலை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனேட் சொல்கிறான், மரச்சாராயம்னு சொல்கிறான். அப்போது இந்த மெத்தனாலை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா மரப்பட்டைகள் மூலயமா தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தனாலை தயாரிக்கிறாங்க. இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் என்ன பண்ணுதுன்னா இந்த மெத்தனால் உருவாக அதிகமாக காரணமாக இருக்குது. அப்போது இந்த மெத்தனாலை நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தனாலை நம்ம அன்றாட வாழ்விலையும் பயன்படுத்துகிறோன்னு உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, இந்த மெத்தனாலை நம்ம டெய்லியும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் சொல்யூஷன்லையும் நம்ம இந்த மெத்தனாலை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் சலவை சோப்பு, அது மட்டும் இல்லாமல் மரத்திற்கு அடிக்கப்படுகின்ற அந்த வார்னிஷ்லையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தனாலை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இதில் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கன்னா 0.1% மட்டும்தான் இந்த மெத்தனாலை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த 0.1% அதிகமாக நம்ம பயன்படுத்தினா தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது. அப்போது ஒருத்தவங்க மெத்தனாலை குடிச்சிட்டாங்கன்னா அவங்க உடம்புல அதனுடைய பாதிப்பு 30 மணி நேரம் வரைக்குமே இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிகுறிகள் நமக்கு எப்போ தெரிய வரும்னா 2 நாள்லேருந்து 8 நாள் வரைக்குமே என்ன ஆகும்னா நமக்கு அது நீடிப்பு இருக்கும். அப்போ முதலாவதாக அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாந்தி ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயக்கம், தலைச்சூற்றல், அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாரடைப்பு, கோமா, கடைசியாக உயிரிழப்பு ஏற்படவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. எதனால்? இந்த மெத்தனாலை நம்ம சாப்பிட்றதுனால. அப்போது இதனுடைய விளைவுகள் நமக்கு லேட்டாக நமக்கு தெரியுதுனால தான் சிகிச்சைக்கான முறைகளையும் நமக்கு லேட்டாக தெரியுது. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா உடனடியாக அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும். இந்த மெத்தனாலை இப்போ நம்ம குடிக்கிறோம், அது நம்ம உடம்புல என்ன வித மாற்றத்தை ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம மெத்தனாலை குடிக்கிறோம், ஓகேவா? அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் ஃபார்மால்டிகைட் மற்றும் ஃபார்மிக் அமிலமாக என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. அப்படி உருவாகும் போது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய வளர்ச்சிதை மாற்றம் விரிவடைந்து நம்ம உயிரிழப்பு ஏற்படுற அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மெத்தனாலை அவங்க குடிச்சிட்டோன்னே நம்ம என்ன பண்ணோம், இம்மிடியேட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அப்போது ஹாஸ்பிட்டலில் என்ன மருந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோமிபசோல் என்ற ஒரு மருந்து தாங்க பயன்படுத்துவாங்க. இன்கேஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்து இல்லைன்னா அவங்க எத்தனாலை பயன்படுத்துவாங்க. அப்போ எத்தனாலை பயன்படுத்தி அந்த மெத்தனாலினுடைய நச்சுத்தன்மையுள்ள நம்ம உடம்புல இருக்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமாக கொண்டு போக முடியல. அப்படிங்கிறப்போ அவங்கள ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு காற்றோட்டமான இடத்துக்கு நம்ம கொண்டு போனோம். இப்போ அவங்களுக்கு மூச்சு விட சிரமம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிஜன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாயில் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் வாயை நல்லா துவைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வாந்தி எடுக்க வைக்கணும், ஓகேவா? அப்போ தான் அந்த மெத்தனால் வெளியே வரும். அதுக்கப்புறமா வாந்தி நம்ம ஒட்டுமொத்தம் எடுக்க முடியாது, ஒரு சிறிதாக என்ன பண்ணலாம் அவங்கள வாந்தி எடுக்க வச்சு கடைசியாக நம்ம என்ன பண்ண ஒரு பாலை அவங்க வாயில் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிக்கோங்க அண்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.